பாதிக்கப்பட்ட பெண்கள் மிக தைரியமாக வந்து சாட்சி சொன்னதன் அடிப்படையில தான் இப்படி ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கிறேன். ஏன்னா அந்த பெண்களுக்கும், ஏன்னா குறிப்பா அந்த பெண்களுக்கு இந்த தீர்ப்புக்கு பிறகான பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பாதுகாப்பையும் நம்ம உறுதிப்படுத்தணும். இப்படியான ஒரு சூழல்ல இந்த தீர்ப்பை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, உண்மையிலேயே இன்னைக்கு நாம எந்த பத்திரிகை எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு சோசியல் மீடியா எடுத்துட்டாலும், ஏதாவது ஒரு மூலையில பெண்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா பாதிப்புக்கு உள்ளாகிற எல்லா பெண்களுமே சட்டத்தை நாடுறதில்ல. நான் அது போன்ற பல வழக்குகளை பார்த்திருக்கேன். வருவாங்க, பிரச்சனைகளோட நம்மகிட்ட வருவாங்க. அந்த பிரச்சனைக்கு முன்ன நின்னு நம்ம வந்து அவங்களுக்கான எல்லா உதவிகளையும் செய்வோம். கடைசியா உள்ள பூந்து வரக்கூடிய சில அரசியல் கட்சிகளோ அல்லது இந்த பஞ்சாயத்து பேசுறவங்களோ அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்தை, பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய குடும்பத்தை அப்படியே எப்படி பண்றது, நீர்த்து போகிற ஒரு செயல்பாடுகளை செய்யறதுனால சிலது தோத்து போகுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் கடைசி வரை நின்னு போராடி இப்படி தனக்கு நேர்ந்த கொடுமைகளை நேரடியா வந்து சாட்சி சொல்லி இப்படி ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை பெற்றிருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய தைரியம் இன்னைக்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டு தனக்கு நீதி கிடைக்கலையேன்னு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய, கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியான இந்த தீர்ப்பு இருக்கு.